மாணவ மாணவிகளுக்கு இனிய வணக்கங்கள். நம்ம இப்போ பார்க்குறது எடுத்துக்காட்டு 3.11. ரொம்ப ஈஸியான எடுத்துக்காட்டு தான். இது புரிஞ்சதுனாக்க உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய விளக்கங்கள் நல்லாவே புரியும். படத்தினுடைய விளக்கங்கள் ரொம்ப நல்லாவே புரியும். பாருங்கள், படத்தில் காட்டியுள்ள ஏ, பி மற்றும் சி என்ற கனசெவ்வக துண்டுகளின் மீது செயல்படும் விசைகளை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஒரு டேபிள் இருக்குது. அது மேலே ஏ, பி, சி அப்படின்னு சொல்லிட்டு 3 கனசெவ்வக துண்டுகள் வச்சுருக்காங்க. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, கனசெவ்வக துண்டு ஏயின் மீது செயல்படும் விசைகள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். பாருங்கள், இந்த ஏ நல்லாவே தெரியும். எந்த ஒரு பொருளுமே புவியீர்ப்பு விசைக்கு உட்படும் இல்லையா? அப்போ புவியீர்ப்பு விசை எப்படி இருக்கும்? மேல் நோக்கி இருக்குமா, கீழ் நோக்கி இருக்குமா? அப்போ கீழ் நோக்கி இருக்கு இல்லையா? அதுதான் புவி ஏற்படுத்தக்கூடிய கீழ் நோக்கிய ஈர்ப்பு விசை. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, எடைக்கு சமமாக இருக்கும். தட் இஸ் எம்ஜிக்கு சமம். அதே சமயத்தில் பிங்கிற பொருள் என்ன பண்ணும்? ஏங்கிற பொருள் மீது ஒரு மேல் நோக்கிய ஒரு செங்குத்து விசையை கொடுத்துட்டு இருக்கும். என் அப்படின்னு சொல்லிட்டு செங்குத்து விசை யாரால? பிங்கிற பொருளால். ஏன்னா ஏங்கிற பொருள் எங்க வச்சிருக்கோம்? பிங்கிற பொருள் மீது. சரியா? அப்போ 2 விசைகள் செயல்படுது. ஒன்று மேல் நோக்கிய செங்குத்து விசை, இன்னொன்று கீழ் நோக்கிய புவியீர்ப்பு விசை. இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும்? தனித்த பொருளின் விசைப்படம் வரையணும். பாருங்க, ஏங்கிறது அந்த கனசெவ்வக துண்டு. அதை நம்ம புள்ளி நிறைய எடுத்துக்கிட்டு நம்ம புள்ளி வச்சு ஏன்னு போட்டுட்டோம். மேல் நோக்கி செயல்படக்கூடிய செங்குத்து விசை, அதே சமயத்தில் கீழ் நோக்கிய ஈர்ப்பு விசை. அது எம் ஏன்னு இதுக்கு போட்டிருக்காங்க. ஏங்கிற பொருளுடைய நிறை அப்படிங்கிறதுனால இங்கே என்பி எதுக்கு போட்டிருக்காங்க? பிங்கிற பொருள் ஏங்கிற பொருள் மீது செயல்படுத்தக்கூடிய மேல் நோக்கிய விசை அப்படிங்கிறதுனால. சரி, அடுத்தது பிங்கிற கனசெவ்வக துண்டில் என்ன நடக்கும் பாருங்க. இது மேலே இங்கே முதல்ல சொன்ன மாதிரி பிங்கிற பொருள் புவியீர்ப்பு விசைக்கு உட்படும். அப்போ W = mg. பிங்கிற பொருள் அப்படிங்கிறனால எம்பின்னு போட்டுக்கிறோம். அதே சமயத்தில் ஏங்கிற பொருளும் பிங்கிற பொருள் மீது ஒரு கீழ் நோக்கி விசையை கொடுக்குமா? அப்போது கீழ் நோக்கிய செங்குத்து விசை அப்படிங்கிறனால நம்ம என்னென்னு போட்டிருக்கோம். இப்போ பிங்கிற பொருள் மீது புவியீர்ப்பு விசையும் ஒரு விசையை கொடுக்கும், ஏங்கிற பொருளும் ஒரு விசையை கொடுக்கும். அதே சமயத்தில் சிங்கிற பொருள் பிங்கிற பொருள் மேலே ஒரு மேல் நோக்கிய செங்குத்து விசை கொடுக்குமா? அதன்னு எடுத்துக்கணும், சின்னு எடுத்துக்கணும், NCன்னு எடுத்துக்கணும். ஓகேவா? இதுக்கு இப்போ இந்த விசைகள் புரிஞ்சுது உங்களுக்கு? இதுக்கு தனித்த பொருளுடைய விசைப்படம் எப்படி வரையலாம்? இப்போ பிங்கிற பொருளை நம்ம ஒரு புள்ளியறையாக எடுத்துக்கிறோம். இப்போ புள்ளியறையாக எடுத்துக்கிட்டோம். இப்போ என்னென்ன விசைகள் செயல்பட்டது? ஒன்று, இதன் மீது செயல்படக்கூடிய சி அப்படிங்கிற பொருள் கொடுக்கக்கூடிய மேல் நோக்கிய விசை, ஏங்கிற பொருள் கொடுக்கக்கூடிய கீழ் நோக்கிய விசை, அதே சமயத்தில் பி அப்படிங்கிற பொருள் மீது செயல்படக்கூடிய புவியீர்ப்பு விசை. ஸோ 3 விசைகள் இருக்குதா? இது அப்படியே நம்ம டயக்ராமாக வரைகிறோம். பிங்கிற புள்ளி நிறை, மேல் நோக்கிய செங்குத்து விசை சிங்கிற பொருள் கொடுக்கக்கூடியது. இந்த ரெண்டுமே டிஃப்ரெண்ட் கலர்ஸில் போட்டு காமிச்சிருக்காங்க. ஸோ NAங்கிறது ஏ அப்படிங்கிற பொருள் கொடுக்கக்கூடிய கீழ் நோக்கிய செங்குத்து விசை, MG அப்படிங்கிறது பி என்ற பொருள் கொடுக்கக்கூடிய கீழ் நோக்கிய புவியீர்ப்பு விசை. ஸோ 3 விதமான விசைகள் இங்கே செயல்படுது. அடுத்தது பாருங்க, கனசெவ்வக துண்டு சியின் மீது செயல்படக்கூடிய விசைகள் என்னென்ன? கீழ் நோக்கி செயல்படக்கூடிய புவியீர்ப்பு விசை, தட் இஸ் MG. சிங்கிற பொருளுங்கனால சின்னு போட்டிருக்கோம். கனசெவ்வக துண்டு பி ஏற்படுத்தக்கூடிய கீழ் நோக்கிய விசை இந்த விசை, தட் இஸ் NB. அதே சமயத்தில் டேபிள் ஏற்படுத்தக்கூடிய மேல் நோக்கி விசை. இதை திரும்ப டயக்ராம் வரைய வேண்டியதான். பாருங்க, சிங்கிறது புள்ளி நிறை, மேல் நோக்கி செயல்படக்கூடியது டேபிள் கொடுக்கக்கூடிய மேல் நோக்கி விசை, கீழ் நோக்கி 2 விசைகள் செயல்படுது. NBங்கிறது பி என்ற பொருள் கொடுக்கக்கூடிய கீழ் நோக்கிய செங்குத்து விசை, MCG அப்படிங்கிறது சி என்ற பொருள் மீது செயல்படக்கூடிய புவியீர்ப்பு விசை. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? தனித்த பொருளுடைய விசைப்படம் வரையும் பொழுது ஒரு கான்செப்டை ரொம்ப கிளியராக என்ன பண்ணிக்க முடியும், நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ எடுத்துக்காட்டு 3.13 மாதிரி உங்களுக்கு எந்த டயக்ராம் வேணாலும் கேட்கலாம். கொடுத்துட்டு அதனுடைய தனித்த பொருளுடைய விசைப்படம் வரையவோ அல்லது அந்த பொருள் மீது செயல்படக்கூடிய விசைகள் என்னென்ன அப்படின்னு கூட கேட்கலாம். ஓகேவா? ஸோ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.